ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா we have to prepare a maintenance schedule. ஸோ கம்ப்யூட்டரை வந்து பாதுகாக்கிறதுக்காக நம்ம ஒரு ஷெட்யூல் வந்து க்ரியேட் பண்ணுறோம். இது வந்து பார்த்தோம்னா டூ லிஸ்ட், ஓகேங்களா? ஸோ we need to prepare a plan or a schedule for maintenance to keep the computer running in perfect condition for a long time. ஸோ நீங்கள் வச்சுருக்க சிஸ்டம் வந்து லாங் டைம் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகணும் அப்படின்னா நம்ம வந்து அதுக்காக ஒரு மெயின்டெனன்ஸ் ஷெட்யூல் வந்து க்ரியேட் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து டெய்லி ஷெட்யூல், வீக்லி ஷெட்யூல், மந்த்லி ஷெட்யூல் அண்ட் இயர்லி ஷெட்யூல். ஸோ இப்போ மந்த்லி மெயின்டெனன்ஸ் அப்படின்னா என்னென்ன பண்ணுவோம்? டெய்லி மெயின்டெனன்ஸ்னால் என்ன பண்ணுவோம்? ஸோ டெய்லி என்னென்ன திங்ஸ்லாம் நம்ம மெயின்டைன் பண்ணணும். ஸோ க்ளீன் அப் யுவர் இமெயில் இன்பாக்ஸ். ஸோ இமெயிலில் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு இன்பாக்ஸ் மெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ இன்பாக்ஸில் இருக்கிறது, சென்ட் ஐட்டம்ஸ் இருக்கிறது, ஸ்பேமில் இருக்கிறது, எது தேவையில்லை, ஸோ அந்த மெயில்ஸ் எல்லாமே நம்ம டெலீட் பண்ணி க்ளீன் பண்ணி வைக்கணும் இன்பாக்ஸ் எல்லாமே. நெக்ஸ்ட் வந்து டவுன்லோட் இமெயில் அட்டாச்மெண்ட் அண்ட் சேவ் இன் ப்ராப்பர் ஃபோல்டர். ஸோ ஒரு சில அட்டாச்மெண்ட் எல்லாமே இமெயிலில் வந்திருக்கு அப்படின்னா அது டவுன்லோட் பண்ணிவிட்டு ப்ராப்பராக ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் ஸ்டோர் பண்ணணும். ஸோ டவுன்லோட எல்லா ஃபைலும் நம்ம கீப் பண்ணும்போது அதனால் ஓஎஸ் பாதிக்கப்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இது எல்லாமே டெய்லி மெயின்டெனன்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது வீக்லி மெயின்டெனன்ஸ். ஸோ வீக்லி நம்ம எதெல்லாம் செக் பண்ணணும்? நம்மளோட கீபோர்டு வந்து க்ளீன் பண்ணணும், மானிட்டரையும் க்ளீன் பண்ணணும், ஏதாவது டஸ்ட் ஏதாவது இருந்ததுன்னா சிபியும் பிரிண்டரையும் க்ளீன் பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? ஏதாவது இம்பார்ட்டண்ட் டேட்டாஸ் இருந்ததுன்னா அதை வந்து எக்ஸ்டர்னல் ட்ரைவில் வந்து பேக்கப் பண்ணணும். ஸோ இது எல்லாமே வந்து வீக்லி மெயின்டெனன்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்த்தோம்னா மந்த்லி மெயின்டெனன்ஸ். ஸோ மந்த்லி ஒன்ஸ் என்னென்ன பண்ணணும் அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் ஃபோட்டோகிராஃப்ஸ் டு கம்ப்யூட்டர் அண்ட் டெலிட் ஃப்ரம் ட்ரைவ். ஸோ ஃபோட்டோஸ் ஏதாவது இருந்ததுன்னா அது எல்லாமே நம்ம என்ன பண்ணலான்னா நம்மளோட கம்ப்யூட்டரில் ஸ்டோர் பண்ணிவிட்டு தேவையில்லாத ஃபோட்டோஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதை delete பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ஆர்கனைஸ் ஃபோட்டோஸ் இன்ட்டு ஃபோல்டர்ஸ் ஆர் ஆல்பம்ஸ். ஸோ நம்ம காப்பி பண்ணுற ஒவ்வொரு ஃபோட்டோஸுமே அது என்ன பண்ணணும்? ஆர்கனைஸ் பண்ணும். ஒரு ஃபோல்டரில் போட்டு எப்பப்போ என்னென்ன ஃபோட்டோ எடுத்தோம், அது நீடட் இருக்கா நீடட் இல்லையான்னு சொல்லிட்டு அதை அழகாக கிளியராக ஆர்கனைஸ் பண்ணி வச்சிடணும். நெக்ஸ்ட் க்ளீன் அப் டவுன்லோட் ஃபோல்டர். ஸோ டவுன்லோட் ஃபோல்டரில் நீங்கள் என்னென்ன ஃபைல்ஸில் நம்ம டவுன்லோட் பண்ணி வைக்கிறோமோ அது எப்பவுமே நம்ம என்ன பண்ணால் க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கணும் மந்த்லி ஒன்ஸ். நெக்ஸ்ட் அன்இன்ஸ்டால் அன்யூஸ்டு ப்ரோக்ராம்ஸ் அண்ட் ஆப்ஸ். நீங்கள் ஏதாவது ப்ரோக்ராம் வந்து யூஸ் பண்ணாமலோ இல்லை ஆப்ஸ் வந்து யூஸ் பண்ணாமலோ இருந்ததுன்னா அது எல்லாத்தையுமே அன்இன்ஸ்டால் பண்ணிடணும். ரன் டிஸ்க் கிளீனர் சாஃப்ட்வேர். ஸோ ஆன்டிவைரஸ் மாதிரி டிஸ்க் கிளீனர் சாஃப்ட்வேர் இருக்குது. இது ஒவ்வொரு டிஸ்கையும் அது க்ளீன் பண்ணும். ஸோ டிஸ்க் கிளீனர் சாஃப்ட்வேர் இருந்ததுன்னா அதையும் நம்ம மந்த்லி ரன் பண்ணி ஸ்கேன் பண்ணி பார்க்கணும். லாஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா ரன் ஃபுல் சிஸ்டம் வைரஸ் ஸ்கேன். ஸோ ரன் ஃபுல் சிஸ்டம் வைரஸ் ஸ்கேன் அப்படின்னா என்னென்னா நீங்கள் ஆல்ரெடி ஆன்டிவைரஸ் வந்து உங்களோட சிஸ்டத்தில் இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க. அது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஃபுல் சிஸ்டத்தையும் நம்ம வந்து ஸ்கேன் பண்ணுற மாதிரி மந்த்லி ஒன்ஸ் பண்ண சொல்கிறாங்க. சரிங்களா? அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா இயர்லி அண்ட் ஆனுவல் மெயின்டெனன்ஸ். ஸோ இயர்லி அண்ட் ஆனுவலி என்னென்னலாம் நம்ம பண்ணுவோம் அப்படின்னா க்ளீன் அப் காண்டாக்ட் லிஸ்ட் அண்ட் சோஷியல் மீடியா அக்கௌண்ட். ஸோ சோஷியல் மீடியா அக்கௌண்ட் இருக்குன்னா அதில் இருக்கிற காண்டாக்ட் லிஸ்ட் எல்லாம் எது இருக்குது எது இல்லையோ அது எல்லாமே நம்ம டெலிட் பண்ணணும். அந்த நெக்ஸ்ட் ஒன் க்ளீன் அப் இமெயில் காண்டாக்ட் லிஸ்ட். அதே மாதிரி இமெயிலும் காண்டாக்ட் லிஸ்ட் இருக்கும். அது எந்த லிஸ்ட்டு நமக்கு காண்டாக்ட் லிஸ்ட் வேணும் எது வேணான்னு தோணுதோ அதையும் delete பண்ணிடணும். நெக்ஸ்ட் அப்டேட் யுவர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் 7 வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை அப்டேட் பண்ணலாம். அப்படி இல்லை மறுபடியும் ஓஎஸ் போட்டு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? நெக்ஸ்ட் வந்து செக் ஃபார் எக்ஸ்பைரி ஆஃப் ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் அண்ட் ரினியூ. ஸோ ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் வந்து எப்பவுமே ஒவ்வொரு சிஸ்டத்தில் நம்ம இன்ஸ்டால் பண்ணிப்போம். அது 1 இயர் மட்டும்தான் வாரண்ட்டி. ஸோ 1 இயர் முடிஞ்சதுக்கப்புறம் அதை என்ன பண்ணணும் அப்படின்னா அதை என்ன பண்ணலாம்? ரினியூ பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நியூ ஆன்டிவைரஸை நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாமே வந்து மெயின்டெனன்ஸ் ஷெட்யூல். நெக்ஸ்ட்டு நம்ம போக போகிறது என்னென்னா இன்னும் ஒரு சில இம்பார்ட்டன்ஸான டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. பேக்கப் யுவர் டேட்டா. ஸோ பேக்கிங் அப் டேட்டா மீன்ஸ் டு சேவ் த இன்ஃபர்மேஷன் present on your computer on other device such as CD, DVD drives.
ஸோ இம்பார்ட்டண்ட் ஃபைல்ஸ் எல்லாமே உங்களோட சிஸ்டத்தில் இருக்குன்னா அந்த இம்பார்ட்டண்ட் ஃபைல்ஸ் எப்போவுமே நம்ம இன்னொரு எக்ஸ்டர்னல் டிவைஸில் ஸ்டோர் பண்ணணும். இந்த எக்ஸ்டர்னல் டிவைஸில் ஸ்டோர் பண்ணுற மெத்தட் பேர் என்னென்னா பேக்கப். ஸோ அந்த டேட்டாஸை நம்ம எப்போ வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் சிஸ்டத்துக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, ஏன்னா ஒரு காப்பி எக்ஸ்டர்னல் ட்ரைவில் இருக்கிறதுனால என்ன ஆனாலும் பரவாயில்ல, நம்ம எப்போ வேணால் ஒரு காப்பி நம்ம எடுத்து போட்டுக்கலாம். ஸோ இதுதான் வந்து பேக்கப்பிங் your data. Next வந்து என்னென்னு பார்த்தோன்னா scanning and cleaning viruses. So sometimes computer virus can enter your computer. From such attacks, we can install antivirus software. This will prevent any viruses from entering and will also any viruses that may enter our system before they affect the data. So scanning and cleaning the virus means நீங்கள் browsing பண்ணும்போது உங்களுக்கே தெரியாமல் வைரஸ் வந்து சிஸ்டத்தை அஃபெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்போ வந்து நம்ம ஆன்டிவைரஸ் இன்ஸ்டால் பண்ணும்போது அது என்ன நடக்கும்னா, ஒன்ஸ் உங்களோட வைரஸ் வந்து உங்கள் சிஸ்டத்தில் வந்ததுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அந்த வைரஸை ஸ்கேன் பண்ணி க்ளீன் பண்ணும். அதுதான் வந்து ஸ்கேனிங் அண்ட் க்ளீனிங் த வைரஸஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இன்க்ரீஸிங் கம்ப்யூட்டர் பர்ஃபார்மன்ஸ். ஸோ உங்களோட கம்ப்யூட்டர் பர்ஃபார்மன்ஸை வந்து நம்ம எப்படி வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது? இஃப் வி ஹாவ் பீன் யூஸிங் எ கம்ப்யூட்டர் ஃபார் லாங் டைம், we have a lot of unnecessary files and data such as temporary files and images. ஸோ நம்மளோட கம்ப்யூட்டரை நம்ம ரொம்ப வருஷத்துக்கு நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நிறைய அன்வான்ட் ஃபைல்ஸ் இருக்கும், நிறைய டெம்பரரி ஃபைல்ஸ், நிறைய இமேஜஸ் இருக்கும். அதில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டைம் கிடைக்கும் போது delete பண்ணிடணும். ஸோ when they use too much hard disk spaces, the performance of the computer goes. It is important that we keep cleaning by removing any extra files. ஸோ நம்ம கிட்ட இருக்கிற எல்லா எக்ஸ்ட்ரா ஃபைல்ஸுமே நம்ம என்ன பண்ணணும்னா ரிமூவ் பண்ணணும். ஸோ அப்படி ரிமூவ் பண்ணுறதுனால நம்மளோட ரேமோட ஸ்பேஸ் வந்து எம்டி ஆகிடும். ஸோ அதனால் நம்மளோட சிஸ்டம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட் we can use some disk cleaner software which help us clean up the unnecessary files. ஸோ disk cleaner software நம்ம யூஸ் பண்ணுறதுனால unnecessary files இருந்தால் அதுவே ஆட்டோமேட்டிக்காக delete பண்ணிடும். Next one, removing spam from your computer. Sometimes we get mails from companies who are advertising a product or trying to attract you to their website. Such mails are called spam. ஸோ நம்மளோட ஜிமெயிலில் வந்து பார்த்தோன்னா ஸ்பேமுக்குனே ஒரு ஃபோல்டர் இருக்கும். அந்த ஸ்பேமில் வர மெயில்ஸ் எல்லாமே ஸ்பேம் மெயில் அப்படின்னு சொல்லுவோம். அது எல்லாமே அன்வான்ட் மெயில்ஸ் தான். ஸோ அந்த மெயில்ஸ்க்கு நம்ம ரெஸ்பாண்ட் எப்போயுமே கொடுக்கக்கூடாது. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா delete பண்ணிடணும். சரிங்களா? ஸோ இங்கே சொல்லியிருக்காங்க we should never respond to spam and delete it on a regular basis. ஸோ நமக்கு வந்து கண்டினியூஸாக ஃப்ரீக்வெண்ட்டாகவே நமக்கு வந்து மெயில்ஸ் வந்து வந்துட்டே தான் இருக்கும். அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த மெயில்ஸ் எல்லாமே நம்ம delete பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா it is possible to set filters in the setting to prevent spam from entering our mailbox. Most email software have spam folder and automatically put all such emails into this folder. ஸோ இதுக்குன்னே பார்த்தோம்னா ஜிமெயிலில் வந்து ஒரு ஃபில்டர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதாவது ஸ்பேமை மட்டும் ஃபில்டர் பண்ணுற மாதிரி. இப்போ வந்து அது மாதிரி ஃபில்டர் பண்ணிவிட்டு அதுக்குன்னே ஒரு ஸ்பேம் ஃபோல்டர்னு க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த ஃபில்டர் பண்ண மெயில்ஸ் எல்லாமே அந்த ஸ்பேம் ஃபோல்டரில் போயிட்டு கேதர் ஆகிடும். ஸோ நமக்கு எப்போ ஃப்ரீ டைம் இருக்கோ அப்போ வந்து அந்த மெயில்ஸ் எல்லாமே நம்ம delete பண்ணிடும். ஓகே டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் செக்ஷன் 4 பற்றி நாம் பார்ப்போம். ஸோ செக்ஷன் 3 வந்து ஓவர். தேங்க்யூ, பாய்.